இந்த ஸ்கூல்ல இவங்க போட்ட சாப்பாடு பிடிக்காம இந்த குட்டி பையன் ஃபுட்டை சீலிங்க நோக்கி ஒரு த்ரோ அடிக்கிறான். சிஸ்டரும் இவன் சாப்பிட்டதா நினைச்சு இவனை பாராட்டும் போது கரெக்டா சீலிங்ல ஒட்டிட்டு இருந்த சாப்பாடு இவங்க மூஞ்சிலேயே விடுது. இதை பார்த்து பசங்களும் சிரிச்சதால இந்த குண்டம்மா செம்ம டென்ஷன் ஆகி எல்லா அழுக்கான பாத்திரத்தையும் இவனை விட்டு கழுவ விடுது. ஆனா நம்மால பாத்திரத்தை ஒரு கிக் விட்டு இந்த குண்டம்மா தலையிலேயே பாத்திரத்தை கவுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சரி இவங்கள தான் இப்படி பண்றான்னு பார்த்தா குழந்தைங்களை தத்தெடுக்க வந்தவங்களையும் விட்டு வைக்காம வீடு ஃபுல்லா தண்ணியை தெளிச்சு சாப்பாடுல தவளையெல்லாம் போட்டு மொத்த வீட்டையும் இவன் அலங்கோலமாக்கிடுறான். இவன் பண்றதையெல்லாம் எதுவுமே சொல்லாம ஒரு கப்பல்ஸ் கிட்ட இவன் தங்கமான பையனை சொல்லி ஏமாத்தி அவனை எப்படியோ இவங்க தலையில இந்த டீச்சர்ஸ் கட்டிடுறாங்க. இவன் போறத பார்த்து இந்த ஆன்டிங்க ஏதோ திருவிழா மாதிரி இங்க கொண்டாடுதுங்க. இப்ப இந்த கப்பல்ஸ் இவனை நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா இந்த தாத்தாக்கு மட்டும் இவனை பிடிக்கவே மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் இவனை திட்டிட்டே இருக்காரு. இதை பார்த்து கோவப்பட்டு நம்ம தலைவன் பக்கத்துல இருக்கிற பூனைய அவர் மேல தூக்கி அடிக்கிறான். அதுவும் தாத்தா மண்டையிலேயே கீழனதும் பயந்து கால் ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே வரைக்கும் தாத்தா உருண்டுனே விழுந்து ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் ஆறாரு. இதுக்கு மேல இவனை சமாளிக்க முடியாதுன்னு அவனை திரும்பவும் ஆசிரமத்திலேயே இந்த கப்பல்ஸ் விட்டுடுறாங்க. அவன் ரூமை கிளீன் பண்ணும்போது அவன் வரைஞ்ச பெயிண்டிங்கை வச்சுதான் இவர் புரிஞ்சுக்கிறாரு இவன் இதெல்லாம் பண்ணது உண்மையான அன்புக்கு ஏங்கிட்டு அப்படின்னு. சோ உடனே ஆசிரமத்துக்கு போய் அவனை திரும்பவும் இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த ஸ்டோரியும் முடியுது. சோ உங்க வீட்லயும் இது மாதிரி வால் பையன் தானா அவன் நேம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க.